என்பது வெறும் கல்வி நிறுவனமாக இல்லாமல் மொழியையும் கலாச்சாரத்தையும் கற்றுத்தரும் இடமாக விளங்குகின்றது. இதில் கல்வி மட்டுமின்றி ஒழுக்கமும் வாழ்க்கை திறன்களும் வளர்க்கப்படுகின்றது. பள்ளியின் வளமான பாடத்திட்டங்கள் மற்றும் மாணவர்களை தமிழின் அடிப்படையில் வளர்க்கும் முயற்சிகள் நம்மை பெருமை கொள்ள செய்கின்றன. தமிழ் பள்ளியின் வளர்ச்சிக்கு மக்களின் ஆதரவும் கருத்துக்களும் மிகவும் முக்கியம். ஒவ்வொரு பெற்றோரும் தமிழ் பள்ளிகளை தேர்வு செய்வதன் மூலம் நமது குழந்தைகளுக்கு தாய்மொழியின் அடிப்படையில் மிகச்சிறந்த கல்வியை வழங்கலாம். ஆகையால் தமிழ் பள்ளி நமது தேர்வு. இதனையொட்டி பெற்றோர்களின் கருத்துக்களை காண்போம். முதலாவது என்னோட தாய்மொழி தமிழ் மொழி. ஸோ நான் தமிழ் பள்ளியில் என் பள்ளியை படிக்க வைக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமையும் படுறேன். ஸோ அதன் பிறகு தமிழ் பள்ளியில் நம்மளோட ஆசிரியர்கள் பிள்ளைங்கிட்ட ஒரு அன்பாகவும் அவங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் மனம் கோணாமல் செய்து கொடுப்பாங்க. மாணவன் எந்த மொழி பள்ளியில் பயின்றாலும் அவனின் கல்வியின் மூலம் அவனுடைய பொருளாதாரம் உயராது. இந்த அறியாமையால் தான் இந்த பெற்றோர்கள் இன்றும் சிலரை காணலாம். இப்பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை சீன பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். சீன மொழி படித்தால்தான் எப்படியாவது நம் பிள்ளைகள் முன்னுக்கு வந்து விடுவார்கள் என்று நம்புகின்ற பெற்றோரை இன்றும் காணலாம். மலேசிய திருநாட்டில் நம் தமிழ் நிலைத்தோங்க இவற்றை செய்வோமா மக்களே? நம் மொழி, நம் பள்ளி, நாம் தான் பொறுப்பு. உலகத்தில் ஒப்பற்ற தலைவரான அப்துல் கலாமும் கற்றது தமிழ் கல்வித்தான். கோடான கோடிக்கு சொந்தமான செல்வர் ஆனந்த கிருஷ்ணனும் தமிழ் பள்ளித்தான். இனமோடு பண்பாடு செழித்திடவே இந்த தமிழ் பள்ளி என்றென்றும் தீர்வாகட்டும். கலையோடு கலாச்சாரம் ஓங்கிடவே கன்னி தமிழ் என்னும் வாழிக்குள் முத்தாகட்டும். உலகத்தில் ஒப்பற்ற தலைவரான அப்துல் கலாமும் கற்றது தமிழ் கல்வித்தான். கோடான கோடிக்கு சொந்தமான செல்வர் ஆனந்த கிருஷ்ணனும் தமிழ் பள்ளித்தான். மலேசிய திருநாட்டில் தமிழ் கல்வியை நாம் வேரூன்றி 200 வருடம் ஆச்சு.